சிவன் சிவன் எக்ஸ்ட்ரா பவர் அப்படிங்கிறது நம்ம உணர தான் முடியும். கடவுளை வந்து நான் நேரடியாக காமிக்க முடியாது. உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் சிவன் எதுவுமே தரமாட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சிவன் தான் அத்தனையும் கொடுப்பாரு. அதுக்காக சில விரதங்கள் இருக்கணும். அதான் சொன்னேன் இல்லையா, தீபாவளி போது 48 நாள் பூஜையில் நீங்கள் வந்து கொஞ்சம் கலந்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வருஷம் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த அளவுக்கு அந்த சிவனோட சக்தியை வந்து நீங்கள் உணரணும். கேதார்நாத்தில் வந்து அது சொல்லவே முடியாது. அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போக முடியாது. 6 மாதம் கோயில் திறந்துருக்கும், 6 மாதம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். கேதார்நாத் வந்து நீங்கள் ரொம்ப அந்த டஃப்பு தான் அந்த பயணமே உங்களுக்கு. ஆனால் அவர் கொடுக்குற பலன்கள் வந்து அளவிடவே முடியாது. எல்லாமே இழந்துட்டீங்க, ஆஸ்தாச்சி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரீங்க அப்படின்னும் போது இப்போ நீங்கள் எடுத்த அந்த சிவனோட அந்த என்ன இழந்திருந்தாலும் பரவாயில்ல, அந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டா அந்த 48 நாள் நீங்கள் வந்து பார்வதி எப்படி கடந்தவன் புரிஞ்சாலோ அது மாதிரி நம்மளும் ஃபுல்லாக விரதம் இருந்து அந்த விஷயத்த நீங்கள் அபிஷேகம் ஆராதனை பண்ணிங்கன்னா அந்த ஒரு செகண்ட் இப்படியே திரும்புறதுக்குள்ளேயே அடுத்த நாளே உங்களுக்கு இந்தான்னு கொடுத்துருவாரு. நீங்களே அப்படியே அதிர்ச்சிச்சு பார்ப்பீங்க. சிவலிங்கம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம அது வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது, அது வந்து நல்லது இல்லைன்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. சிவன் வந்து பெருசு அது வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது சின்னதாக வச்சு நீங்கள் வழிபடலாம். பெருசாக வைக்கிறதுக்கு யாருக்குமே நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. பணத்தை கூட வசியம் பண்ண முடியுங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம். அதெல்லாம் உண்மைதான். நம்ம கண்டிப்பாக பண விஷயம் வந்து பண்ண முடியும். நாங்கள் வந்து ஒரு சின்ன குடுவை வந்து தரோம். அதோடய நீங்கள் கொண்டு கேஷ் பாக்ஸ்லேயோ உங்களோட பர்ஸ்லேயோ பேக்லேயோ இல்லை வீட்லேயோ வச்சிங்கன்னா பணம் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஏஞ்சலிக்கும் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வசியத்தில் சிறந்து விளங்கும் அஸ்ட்ராலஜர் அண்ட் ஹீலர் ஹேமா மேம் தான் அணிஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கும், நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் மேம். வணக்கங்க. ஹீலிங் பற்றி பேசும்பொழுது, கர்மா கிளென்சிங் பற்றி பேசும்பொழுது நீங்கள் சொல்லியிருந்தீங்க நம்ம எந்த சிவன் கோவிலுக்கு போனோம் அப்படின்னாலும் நமக்கு வந்துட்டு நல்லதுங்கிறது நடக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எனக்கு அப்படி சொல்லும்பொழுது சிவனை பற்றி தனியாக பேசணும் அப்படின்னு தோணி இருந்துச்சு. எதனால எல்லா கடவுள்களை விட சிவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா பவர்லாம் இருக்கு மேம், அதை பற்றி சொல்லுங்கள். சிவன் எக்ஸ்ட்ரா பவர் அப்படிங்கிறது நம்ம உணர தான் முடியும். கடவுளை வந்து நான் நேரடியாக காமிக்க முடியாது. சிவன் என்ன சொல்கிறது, அந்த உடுக்க இது எல்லாமே வச்சுருக்கும் போதே நம்மளோட ஆன்மாவுக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியவர் அவர். நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் இப்போ ஜீசஸ் எப்படி மன்னிக்கிறாரோ அதை மாதிரி மன்னிப்பார் சிவன். மன்னிச்சுட்டு நம்மளை அந்த தப்பு பண்ணதுக்குரிய தண்டனையும் கொடுப்பாரு. ஆனால் அதை உணர வைப்பார். உணர வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போய் கண்ணீர் சிந்தி அழுவீங்க. அழுகும் போது அப்போ அவர் மன்னிச்சிடுவார். மன்னிச்சுட்டு உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் சிவன் எதுவுமே தரமாட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சிவன் தான் அத்தனையும் கொடுப்பார். அதுக்காக சில விரதங்கள் இருக்கணும். அதான் சொன்னேன் இல்லையா, தீபாவளி போது நல்லா விரதம் இருந்து அந்த நான் சொல்கிற அந்த 48 நாள் பூஜையில் நீங்கள் வந்து கொஞ்சம் கலந்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வருஷம் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த அளவுக்கு அந்த சிவனோட சக்தியை வந்து நீங்கள் உணரணும். ஏன் சிவன் ரொம்ப பெரியவர்னா அதை உணர்ந்து பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு சிவன் எப்படி அப்படின்றது. நான் வந்து நிறைய உணர்ந்திருக்கேன் சிவனை. மேம், ஒரு இன்சிடென்ட் மட்டும் நமக்காக ஷேர் பண்ண முடியுங்களா? அதுதான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து ஒரு விஷயத்தை நோக்கி நான் பயணிச்சுட்டே இருக்கேன். எனக்கு வந்து அந்த விஷயங்கள் எனக்கு கிடைக்கல. அப்போ வந்து யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த பூஜை எல்லாமே இழந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு எல்லாமே இழந்துட்டீங்க, நீங்கள் லாஸ்டாச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரீங்க அப்படின்னும் போது அப்போ நீங்கள் எடுத்த அந்த சிவனோட அந்த என்ன இழந்திருந்தாலும் பரவாயில்ல, ஒன்று கணவனோ இல்லை மனைவி கணவனையோ இல்லை குழந்தைகளை இழந்தோ இல்லை குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கலையோ இல்லை உங்களுக்கு உடம்பு நீண்ட நாளாக உடம்பு சரியில்லை அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டா அந்த 48 நாள் நீங்கள் வந்து அப்படியே கடுந்தாவும் பார்வதி எப்படி கடுந்தவன் புரிஞ்சாலோ அது மாதிரி நம்மளும் 3 வேளை ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக விரதம் இருந்து அந்த விஷயத்தை நீங்கள் அபிஷேகம் ஆராதனை பண்ணிங்கன்னா அந்த ஒரு செகண்ட் இப்படியே திரும்புறதுக்குள்ளேயே அடுத்த 49 நாள் அந்த தீபாவளி போது அடுத்த நாளே உங்களுக்கு இந்தான்னு கொடுத்துருவாரு. நீங்களே அப்படியே அதிர்ச்சிச்சு பார்ப்பீங்க. நான் அதை வந்து உணர்ந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கதியாக நீங்கள் நிற்கும் போது அந்த சிவன் கிட்ட நின்னீங்கன்னு வைங்களேன், எல்லாத்தையும் திரும்ப மீண்டு கொடுத்துருவார் உங்களுக்கு. இழந்த பொருள் இழந்துட்டீங்க, நாடு நகரம் இது எல்லாம் இழந்துட்டீங்க, உங்களுக்கு யாருமே இல்லை,
அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி நான் மீண்டு வருவேனே, எப்படி நான் உயிர் வாழறது அப்படின்னு நீங்கள் நினச்சி வந்தீங்கன்னா கட்டாயம் அவர் வந்து கை கொடுத்துருவாரு. அது வந்து நான் எல்லா லேடிஸ்க்கும் சொல்கிறேன். அது அந்த உங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னா இங்கே போகணும் அங்கே போகணும் எதுவுமே இல்லை. அந்த ஒரு பூஜை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அடுத்த நிமிஷமே நீங்கள் வந்து அந்த விஷயங்களை உங்களுக்கு கிடச்சிரும். என்ன மாதிரியான பூஜை மேம்? அந்த பூஜை பத்தி சொல்லுங்களேன். கேட்க கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அத பத்தி அது சொல்லுங்க. இப்போ வந்து நீங்கள் எல்லாம் நான் அதுதான் சொல்கிறேன். அந்த பூஜையோட மகிமையே வந்து இந்த நாடு நகரம் எல்லாத்தையும் நீங்கள் இழந்துட்டீங்கன்னு வைங்களேன். இழந்துட்டீங்க நிற்கதியாக நிற்கிறீங்க அப்படின்னா அந்த சிவ பூஜை தான். அந்த பூஜையை அதுக்காகவே நான் வெயிட் பண்ணுவேன் ஒரு வருஷம் ஃபுல்லாக. அதுக்கு சித்திரகுப்தர் இவங்கெல்லாம் வந்து உடனடியாக நமக்கு பதிலை கொடுக்கக்கூடியவங்க. உடனடியாக நம்ம இழந்தது நமக்கு வேண்டியது அனைத்தும் எதுவாக இருந்தாலும் நமக்கு கொடுத்துருவார். அந்த மாதிரி நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால் அது அந்த சிவனை மட்டும் என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. மேம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு சில கோவில்ஸ் மட்டும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க மேம். இந்த கோவில்களுக்கு நீங்கள் போகலாம். உங்களுக்கு வந்துட்டு திருமண தடை அப்படின்னா நீங்கள் இந்த கோவிலுக்கு போகலாம். உங்களுக்கு வந்துட்டு குழந்தை பிறக்கணும்னா நீங்கள் இந்த கோவிலுக்கு போகலாம். உங்களுக்கு எதனா சில பிரச்சனைகள் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் இந்த கோவிலுக்கு போகலான்னு சொல்லி நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு சில கோவில்கள் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க மேம். நீண்ட நாளாக கடன் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, தண்ணியை வாங்கி நீங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் எது கொடுக்குறீங்களோ, அன்னதானம் கொடுக்குறீங்களோ இல்லையோ, தண்ணியை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்கள். உங்கள் கடன் படிப்படியாக தீர்றதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இது ஒன்று கடன் தீர்றதுக்கு. அடுத்து அதுக்கப்புறம் திருச்சேரை கும்பகோணத்தில் இருக்குது. ஸோ அந்த கோவிலில் போய்ட்டு நீங்கள் அங்கே போனீங்கனாலே அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அந்த கோவில் போனால் அவங்களுக்கு அது வந்து கடன் தொல்லைக்காக விமோச்சனம் கொடுக்குற கோவில் ஒன்று. அப்புறம் நீங்கள் இழந்த பொருள் எல்லாமே இழந்துட்டீங்க, எதுவுமே பண்ணல அப்படின்ற பட்சத்தில் திருக்கொல்லிக்காடு, வேலை வியாபாரம் இது எல்லாம் திருக்கொல்லிக்காடு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈஸ்வரர் சனீஸ்வரர் அற்புதமாக உங்களுக்கு பலனை தருவார். அப்புறம் குழந்தை பேருக்கு கற்பக ரக்ஷாம்பிகை கோவில் இருக்குது. குழந்தை பேர் அங்கே வந்து தொட்டில் கட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த குழந்தை வரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே மேம். இப்போ வந்துட்டு சிவனை நம்ம எப்படிலாம் வழிபடலாம்? நம்ம வீட்டில் எப்படி வழிபடலாம்? கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா எந்த கிழமையில் போகலாம்? எதனா முக்கியமான மந்திரங்கள் மாதிரி எதனா இருக்குங்களா? நம்ம இது சொன்னோம் அப்படின்னா சிவன் எப்பவுமே நம்ம கூடவே இருப்பார், நம்மளால் அதை உணர முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லுங்கள் மேம். ஓம் ஓம்ங்கிறது தானே சிவனோட ஓம் அப்படின்னும் போதே உங்களோட சிவனோட மந்திரம் தானே அது. ஓம் நமக் சிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க, இமைப்பொழுதில் நீங்காதான் வாழ்க அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சிவன் மந்திரம். அதே மாதிரி மாசில் வீணையும் மாலை மதியம் வீசு தென்றலும் வீங்கிலவையும் மூசு வண்டரே பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சிவனோடதில் நமக்கு என்ன துயரம் இருந்தாலும் ஒரு உடனே அது வந்து கேட்டுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அவர் அந்த விடை உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் மண்டே நீங்கள் வந்து சிவன் கோயில் போகலாம், சாட்டர்டே போகலாம், சாட்டர்டே சண்டே இப்படி போகலாம். சிவன் கிட்ட போகிறதுக்கு என்ன நேரம் காலம் வேண்டியிருக்கான்னா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. எப்போ வேணால் நீங்கள் போகலாம் சிவன் கோயிலுக்கு. ஆமாம். இப்போ சில பேர் முக்கியமாக பிரதோஷ காலத்தில் போனீங்கன்னா நல்லது. பிரதோஷ காலத்தில் இருக்கும் போது அவர் வந்து ரொம்ப என்ன சொல்ல களிப்போடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அந்தி சாயிற நேரத்தில் அந்த ஊர்வலம் வரும்போது நம்ம எதை கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படின்னு. அதில் கபாலீஸ்வரர் கோயில் வந்து ரொம்ப ரொம்ப பெருமை வாய்ந்தது அதெல்லாம். மேம் இன்னொன்று நம்ம வந்துட்டு திருவண்ணாமலை அப்படிங்கிறது வந்து ஒரு எப்பயுமே வந்து அந்த கோவிலுக்கு போனோம்னா ஒரு தனியாக ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறதும், நம்ம அந்த கிரிவலம் வந்து போய் முடித்தோம் அப்படின்னா நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் நடக்கும் அப்படிங்கிறதும், எப்போ கிரிவலம் அப்படின்னாலும் கோவில் வந்துட்டு கூட்டத்தில் நிரம்பி வழியுது இல்லைங்களா? ஸோ திருவண்ணாமலை கோவில் பற்றியும் அந்த கிரிவலம் பற்றியும் சொல்லுங்கள். கிரிவலம் வந்து நீங்கள் வந்து நம்ம நினச்சி கிடையாது. திருப்பதிக்கு எப்படி கடவுள் அங்கே நினச்சாரோ, பெருமாள் நினச்சாதான் திருப்பதி படியே நம்ம மிதிக்க முடியும். அதே மாதிரி தான் திருவண்ணாமலையும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போது அந்த 3 பௌர்ணமிக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பௌர்ணமி அந்த மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நினச்ச காரியம் வந்து கைகூடுங்கிறது விதி அது. அப்படி போகும்போது நீங்கள் நிறையா அந்த சித்தர்கள் யாருமே முன்ன பின்ன தெரியாதவங்க டக்குன்னு கண்டு தோணுவாங்க. அப்போ ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு.
ஓகே மேம். இப்போ இது தவிர்த்து சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ப அந்த சிவலிங்கம் இருக்கும் இல்லைங்களா? நம்ம அது வீட்ல வச்சு வழிபடக்கூடாது. அது வந்து நல்லது இல்லன்ற மாதிரி அ சில பேர் சொல்றாங்க. அது உண்மையா? இல்ல அது ஒரு மித்து தானா மேம்? இல்ல சிவன் வந்து பெருசு அது. அதே மாரி வன்னி அது மாரிலாம் வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா, அது வந்து சுத்தமா இருக்கணும் அப்டின்ட்டு. இது வந்து கோவில்ல தான் வழிபடக்கூடிய தெய்வம். ஆனா, சின்னதா சிவலிங்கம் வைக்கலாம். சின்னதா எப்டி இருந்தாலும் நாங்கலாம் அந்த ம். தீபாவளி மோதெல்லாம் அபிஷேகம் பண்ணும்போது சின்னதா சிவலிங்கம் தான் வச்சு பண்ணுவோம். ஸோ, அது சின்னதா வச்சு நீங்க வழிபடலாம். ஆனா, பெருசா வைக்கிறதுக்கு யாருக்குமே அது நல்லது இல்லன்னு சொல்றாங்க. பிகாஸ் அந்த எனர்ஜி ரொம்ப இருக்கும். அது வந்து வீட்ல வந்து ரொம்ப சுத்தம் இருக்கணும். அந்த மாரி அதனால தான் கோவிலுன்னு நமக்கு எதுக்கு வச்சிருக்காங்க அப்படி சொன்னா, அங்க இருக்கிற எனர்ஜிய நம்ம கிராப் பண்றதுக்காக தான் அந்த காலத்திலேயே நம்ம வீட்லயே ம். வச்சிருக்கலாமே. ஸோ கோவில்ல போகும்போது அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து சிவலிங்கம் வந்து என்ன பொறுத்தவரையிலும் வீட்ல வந்து குட்டியா வச்சு நீங்க அபிஷேகம், ஆராதனை பண்ணலாம். பெருசா வைக்கிறதுல உடன்பாடு இல்ல. ம். அதே மாதிரி அந்த சிவனுடைய உருவம் இருக்கக்கூடிய இதெல்லாம் இப்போ முன்னாடி அதெல்லாம் இல்ல. இப்போ நெறைய வந்துட்டு அந்த மாதிரி உருவங்கள் இருக்கக்கூடிய சிற்பங்களும் வருது. இப்ப நம்ம அது வீட்ல வைக்கலாமா? இல்ல அதுக்கும் இதே ரூல்ஸ் அப்ளை ஆகுமா மேம்? இல்ல அதுதான் சொன்னேனே, சின்னதா சிவலிங்கம் வாங்கி வைக்கலாம். ம். பெருசா இல்ல எனக்கு அந்த தெரியல. உருவமைப்புலாம் கொஞ்சம் வருது இல்லைங்களா? அந்த உருவம் இருக்கக்கூடிய அதில சிவன்லாம். வந்து சம்பதி சமேதரா இருக்கிற ம். சிவன் இருப்பார் இல்லையா? பார்வதி, பரமேஸ்வரன், ம். முருகர், அ அம் பிள்ளையாரு அந்த ம். மாரி இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி இருக்கிற படங்கள வந்து நீங்க வீட்ல வச்சு வழிபடலாம். ம். ஓகே மேம். இப்போ இது தவிர்த்து நம்ம வந்துட்டு சிவன பத்தி தொடர்ந்து நெறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த சிவ பூஜைலாம் யாராவது கலந்துக்கணும் அப்படின்னு ம். சொன்னா, அந்த தீபாவளிக்கு முன்னாடி ஒரு 48 டேஸ் முன்னால நீங்க வந்து பேரு இப்ப குடுத்தீங்கன்னா, ம். கட்டாயம் வந்து நாங்க அந்த பூஜைய வந்து செஞ்சு அதோட ரக்ஷ எல்லாமே குடுப்போம். ஏன்னா, எல்லாராலயும் கன்டினியூஸா விரதம் இருக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த விரதம் நாங்க இருந்து, அவங்களுக்கோட பேரு இதெல்லாம் குடுத்துட்டாங்கன்னா, அந்த விரதம்லாம் முடிச்சுட்டு, அவங்களுக்கு வேண்டிய அந்த ரக்ஷ பூஜை திங்ஸ் எல்லாத்தையும் நாங்க அனுப்பி குடுப்போம். ம். ஓகே மேம். இப்போ நீங்க வந்துட்டு சிவன் பத்தி நெறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறதுனால, உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சிவன் கோவில் பத்தி சொல்லுங்க. ஏன் அப்படிங்கிறதும் நமக்கு. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சிவன் கோயில் கேதார்நாத். ம். அந்த கேதார்நாத்ல வந்து அது சொல்லவே முடியாது. அவ்வளோ சீக்கிரம் நீங்க போக முடியாது. 6 மாசம் கோயில் திறந்திருக்கும். ம். 6 மாசம் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த கேதார்நாத்து வந்து நீங்க ரொம்ப அந்த டஃப் தான் அந்த பயணமே உங்களுக்கு. நல்லா விரதம் இருந்து அந்த கங்கையிலலாம் குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த குதிரை சவாரி பண்ணி, அப்படி குதிரை சவாரியும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில, அந்த ஹெலிபேட்ல போணும். போயிட்டு அது ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் அது. அவ்வளோ சீக்கிரம் அங்கேயும் போக முடியாது. திருப்பதினாலும் கூட போயிட்டு வந்துடலாம். ஆனா இது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஆனா அவர் குடுக்குற பலன்கள் வந்து ம். அளவிடவே முடியாது. சொல்லவே முடியாது. எனக்கு சொன்னா நான் அப்படியே குதிச்சிருவேன். சிவன மட்டும் நீங்க சொன்னீங்க, அதுவும் கேதார்நாத்லாம் சொன்னீங்கன்னா, அப்படியே அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்துருவேன் நான். ஸோ அந்த அளவுக்கு அவர் ரொம்ப பவர்ஃபுல். எனக்கு பிடிச்ச கடவுள். எனக்கு பிடிச்ச எல்லா என்னோட தேவைகள் எனக்கு என்ன வேணுமோ அடுத்த நிமிஷம் நடத்தி குடுக்குறவர். அது மாரி. அது மாரி நெறைய லேடீஸ்க்கு ம். நெறைய தேவைகள் இருக்கும். ஸோ அவங்களும் அந்த ம். அந்த பூஜைலாம் பண்ணாங்கன்னா, ரொம்ப நாளா தவிச்சிட்டு இருக்கவங்க, எனக்கு இந்த பெர்சன் எனக்கு கிடைக்க மாட்றாங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த பூஜை பண்ணி பாருங்க. உடனே கிடைச்சிருவாங்க. கேதார்நாத்ல போய் நம்ம பூஜை பண்ணணுங்கிறது. கேதார்நாத் இல்ல. இப்ப எங்ககிட்ட பூஜைக்கு அந்த ம். பேரெல்லாம் குடுத்து இது பண்ணாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு நெறைய ஆசைகள் இருக்கும். நெறைய விஷயங்கள் நிறைவேறாம இருக்கும். நெறைய பேருக்கு ரொம்ப நாளோட கனவு இருக்கும். சில கனவுகள் இருக்கும். அந்த கனவுகள்லாம் நிறைவேத்தி குடுக்குறவர் அவரு. ம். ஸோ அந்த பூஜைய நம்ம வந்து அந்த தீபாவளி டைம்ல பண்ணும்போது, கட்டாயம் அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். ஓகே மேம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த பணவசியம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்றாங்க என்னன்னா, நம்ம வந்துட்டு பணத்த கூட வசியம் பண்ண முடியுங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம். அதெல்லாம் உண்மைதானா மேம்? நம்ம வந்து அதெல்லாம் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண விஷயம் வந்து பண்ண முடியும். ம். நாங்க வந்து ஒரு சின்ன குடுவ வந்து தரோம். ம். அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, மூலிகை இருக்கும். சில பண விஷயத்துக்குரிய பொருட்கள் இருக்கும். சில மூலிகை எல்லாம் இருக்கும். அதோடயே நான் இன்னைக்கு கொண்டு வரல ம். ஆக்சுவலா. அதோடயே நீங்க வந்து நீங்க கொண்டு கேஷ் பாக்ஸ்லயோ, இல்ல உங்களோட பர்ஸ்லயோ, பேக்லயோ, இல்ல வீட்லயோ, இல்ல வியாபாரம் பண்ற இடத்துலயோ நீங்க வச்சீங்கன்னா, கட்டாயம் பணம் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதில வந்து பணம் பெருகிட்டே இருக்கும். அந்த மூலிகையெல்லாம் நீங்க வைக்கும்போது.
அதனால் பணத்துக்கு குறைவே இருக்காது. ரொம்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க எங்களை தொடர்பு கொண்டாங்கன்னா, அந்த அது வந்து ஒரு சின்ன ஒரு மூலிகை இதெல்லாம் போட்ட ஒரு பானை பானை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதில் நாங்கள் எல்லாமே மூலிகை அதுக்குரிய விஷயங்கள்லாம் போட்டு தருவோம். அதை போட்டு தரும்போது நீங்கள் வியாபார தலங்கள்லேயோ கேஷ் பாக்ஸ்லேயோ பணம் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சிங்கன்னா பணப்புழக்கம் அதிகமாக ஏற்படும். இப்போ சில பேருக்கு என்னன்னா பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப நமக்கு நல்லாவே போகல அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் கூட இதெல்லாம் பண்ணலாமா? இல்ல அவங்களுக்கு வேற எதனா விஷயங்கள் இருக்கா? அத பத்தி சொல்லுங்க மேம். எந்திரமும் சேர்த்து தருவோம். சப்போஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எந்திரமும் இந்த குடுவை ஆக்சுவலாக என்ன நேமுன்னு கேட்டாலே அந்த குடுவை அந்த குடுவையில் நாங்கள் வந்து இந்த மூலிகையெல்லாம் போட்டு அதை தரும்போது அது கூட சேர்ந்து பச்சை கற்பூரம்லாம் சேர்ந்து கொடுப்போம். அதனால் நீங்கள் போய் எங்கேயும் போய் தேடி அலையவே வேண்டாம். பணம் வர்றதுக்கு என்னென்ன வசிய பொருள் என்னென்னு தேடவே வேண்டாம். இது எல்லாமே அதிலே போட்டு நாங்கள் கொடுத்துருவோம். இதை அப்படியே நீங்கள் வந்து கேஷ் பாக்ஸ்லேயோ இல்லை பூஜை ரூம்லேயோ இல்லை எங்கே வேணால் நீங்கள் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். அதாவது கிச்சனில் கூட வச்சுக்கலாம். எங்கே உங்களுக்கு பணம் புழங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சிங்கன்னா பணப்புழக்கம் அதில் ஏற்படும். ஓகே மேம். பணத்துக்கு வசியம் வந்து உண்டு, கண்டிப்பாக உண்டு. ஏதாவது ஒன்று அட்ராக்ட் பண்ணணும். இப்போ ஏஞ்சல்ஸ் எல்லாம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும். சில சென்ட்டெல்லாம் நம்மலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதை மாதிரி பணத்தை ஈர்க்கக்கூடிய சில மூலிகைகளுக்கு சில பவர் உண்டு. இந்த ஏலக்காய்லாம் பவர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பணத்தை ஈர்க்கக்கூடிய சில மூலிகைகள் இருக்குது. அந்த மூலிகையை நாங்கள் அந்த குடுவையில் வச்சு கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இன்னொன்று நம்ம வீட்டில் வந்து இந்த மணி பிளான்ட்லாம் வைக்கும்போது நமக்கு காசு நிறையா சேரும்னு சொல்கிறாங்க இல்லையா? அது உண்மைதாங்களா இல்லை அது மித்தா மேம்? எனக்கு மணி பிளான்ட்டில் வந்து எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. அதுக்கு பதிலாக சில மூலிகைகள் இருக்குது. மணி பிளான்ட்டு சும்மா அது வந்து சைனீஸோட கல்ச்சர் அது வச்சுருக்காங்க. மேபி அது பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். ஆனால் பண ஈர்ப்பு கொடுக்குமாங்கிறது அது பேரே மணி பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து அதில் நம்பிக்கை உடன்பாடு இல்லைங்கிற மாதிரி. இப்போது நீங்கள் நிறையா மூலிகைகள் சொல்கிறீங்க இல்லையா? அதில் எதனா சில மூலிகைகள் நம்ம வீட்லேயே வளர்க்குறதுக்கெலாம் பாசிபிளுங்களா? நம்ம அந்த மாதிரி வீட்லேயே வளர்க்கும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குமா? அதை பற்றி சொல்லுங்கள் மேம். மூலிகைகளில் வளர்க்க முடியுமானா அந்த கிடைக்கிறது காடுகளில் தான் கிடைக்கிது. அதை எப்படி நீங்கள் வீட்டில் வளர்க்குவீங்க? அதனால அது காடுகளில் தான் கிடைக்கக்கூடிய மூலிகை. அந்த மாதிரி அந்த மூலிகையை பறித்து அந்த வைக்கும் போது தான் அதில் வந்து உங்களுக்கு பணப்புழக்கமே ஏற்படுது. நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதில் பார்த்துருக்கோம். நாங்கள் சில மூலிகைகள் வைக்கும் போது தான் அந்த பணப்புழக்கம் ஏற்படுது. அதுக்கு வந்து அது நிறைய அந்த ஸ்மெல்லு இருக்கும். நல்ல நறுமணம் உள்ள அந்த மூலிகையே ஒரு நறுமணமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அந்த குடுவையில் வச்சு நாங்கள் கொடுக்குறோம். மேம், இப்போது இந்த வாசனை பொருட்களுக்கும் பண ஈர்ப்புக்கும் என்ன சம்மந்தம் மேம்? ஏன்னா நம்ம ஏலக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம் மாதிரியான பொருட்கள் பயன்படுத்தும் போதுமே கூட நம்மளால் வந்துட்டு பணத்தை ஈர்க்க முடியும். நம்ம வந்துட்டு நிறையா வந்துட்டு நமக்கு காசு சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு சொல்லக்கூடிய அந்த வசியம், அதுக்கப்புறம் மூலிகைகள் எல்லாமே கூட கொஞ்சம் வாசனை தரக்கூடிய மூலிகைகள் தான் அப்படின்னும் பொழுது ரெண்டுத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? என்னென்ன விஷயங்கள் ரிலேட்டபிள்? நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை வந்து அதான் காடு மலையிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது. இப்போ சஞ்சீவி வேர் எப்படி உங்களுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கோ அந்த மாதிரி இருக்கும் இது. அதனால் உங்களுக்கு பணத்தை ஈர்க்கிறதுக்கு அதான் நறுமணம் தேவை. உங்களுக்கு ஏதோ ஒன்று அட்ராக்ட் பண்ணோன்னா ஒரு அட்ராக்ஷன் வேணும் தானே. அதை ஈர்க்கக்கூடிய இப்போ நம்ம ஒரு காந்தம் வைக்கிறோம். அந்த காந்தத்தை இப்படி பிடிச்சோன்னா உடனே நம்ம எடுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் மூலிகைகளுக்கும் சில நறுமணம் இருக்குது. ஸோ அந்த நறுமணம் உள்ள இது வந்து இந்த பணத்தை வந்து ஈர்க்கும். ஸோ அதனால் அந்த நறுமணம் வந்து யூஸ் பண்ணும்போது தான். இப்போது ஒரு வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியே இல்லை, எப்போவும் சண்டை சச்சரவாக இருக்குது, வீட்டில் நிம்மதியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே எப்படி மகாலட்சுமி வந்து உட்காருவோம்? ஸோ மகாலட்சுமி வர வைக்கக்கூடிய சில நறுமணம் உள்ள பொருட்கள் தான் அது. ஸோ அதை வைக்கும்போது அப்படியே ஒரு சில மூலிகைகள்லாம் அப்படியே வரும் உங்களுக்கு. அப்படியே பார்க்கும் போதே இல்லை நம்ம பக்கத்துலேயே ஒருத்தங்க சென்ட்டு போட்டு போகிறாங்கன்னா நம்ம எப்படி பார்ப்போம் இல்லையா? பார்ப்போம் இல்லை ரொம்ப நல்லா இருக்கேப்பா இந்த ரூம் அப்படி நுழைஞ்சோடனே அப்படின்னு சொல்லுவோம். சில மாலுக்கெல்லாம் போவோம். மால்லெல்லாம் கூட அந்த நிறைய பெரிய பெரிய மால்லாம் போகும்போது சில நறுமணம் உள்ள எதுக்கு நம்ம ஸ்ப்ரேலாம் அந்த இதெல்லாம் போடுறாங்க. ஸோ அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அங்கே தானே ஜனங்கள் நிறைய கூட்டம் அடமோதுது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பொருளை ஈர்க்கக்கூடிய சக்தி அந்த மூலிகைகளுக்கு இருக்குது. அதனால்
கட்டாயம் அந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கு சில மூலிகைகள் இருக்குது. ம். அதான் மேம். இப்போது அந்த வாசனைக்கும் பணம்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அதை பற்றி மேம்? அதான் அது ஒரு காந்தத்தை போல இழுக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த நறுமணம் உள்ள மூலிகைக்கு இருக்குது. ஓகே. வாசனை தரக்கூடிய பெரும்பாலுமான பொருட்களுக்கு இது இருக்குன்னு. ஆமாம். ஆ. அதனால தான் இந்த பொருட்கள்லாம் யூஸ் பண்ணி வைங்கன்னா, ஏன்னா அந்த ஏஞ்சல்ஸு கூட்டிட்டு வரும் அந்த விஷயத்தை நம்ம எண்ணங்களில் செயல்படுத்தி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த விஷயம். இப்போ மெடிடேஷன் நம்ம பண்ணுறோன்னா யாருமே இல்லாமல் ஏன் சைலண்ட்டாக இருக்கணும்னா, அந்த அமைதி இருந்ததுனா தான் அங்கே வந்து நம்ம தொடர்பு கொள்ள முடியும். ஸோ அப்போ தான் தொடர்பு கொள்ளும்போது தான் யார் என்ன பேசுகிறோன்ற அந்த சப்தம் நமக்கு கேட்கும். அந்த சப்தம் கேட்கும்போது என்னென்ன விஷயங்கள் விளங்கும். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நறுமணம் உள்ள பொருட்களுக்கு அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. ஓகே மேம். இப்போ நீங்கள் ஏஞ்சல் அப்படின்னு பேசும்பொழுது சொன்னதுனால எனக்கு இந்த கேள்வி ஞாபகம் வந்தது மேம். ஏஞ்சல் நம்பர் இருக்கக்கூடிய நோட்ஸ்லாம் நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நோட்டு மட்டும் நம்ம செலவே பண்ணக்கூடாது. நம்மளுடைய பர்ஸ்லையோ இல்லை நம்ம பீரோலையோ நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அதிகமாக காசுலாம் சேரும்னு சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் உண்மைதாங்களா? என்ன நம்பர் வச்சு தான் பாருங்களேன், நீங்கள் வச்சு தான் பாருங்களேன். ஏன்னா அதெல்லாம் வந்து ஏஞ்சல், அதுக்கு பேரே ஏஞ்சல் நம்பர்ஸ். ஏன்னா ஏஞ்சல் நம்பர் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 369 அப்படின்னு இருக்கிற நம்பரை நீங்கள் வைக்கிறீங்கன்னா, மார்னிங் 3 டைம்ஸ், மத்தியானம் ஒரு 6 டைம்ஸ், நைட் 9 டைம்ஸ் நீங்கள் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி என்னென்ன திங்க் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுறீங்களே. ஏஞ்சல் நம்பர்ஸ் அதே மாதிரி 999 த எண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒவ்வொன்றும் 222 333 அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் அது பாட்டுன்னு வேறு நம்பர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனால வந்து ஏஞ்சல் நம்பர் ஒரு நம்பர் சேர்க்க ஆரம்பிச்சோன்னா அடுத்த ஏஞ்சல் நம்பர் தானா நம்மள தேடி வரும். நீங்கள் வச்சு பாருங்கள், நீங்கள் கடகடன் லேக்ஸில் சேர்த்துருவீங்க. அதை செலவு பண்ணாமல் நீங்கள் அப்படியே வச்சுருக்கும் போது இது இந்த மாதிரி நீங்கள் எடுத்து தான் பாருங்கள். அதை ஒரு டைம் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயங்களுக்கு நிலம் வாங்குறதுக்கோ இல்லை வீடு வாங்குறதுக்கோ இல்லை கார் வாங்குறதுக்கோ நீங்கள் அதுலேருந்து ஒரு 4-5 நோட்டை எடுத்து கொடுத்து பாருங்கள். நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். திருப்பி உங்களுக்கு 100 மடங்கு அது வந்து சேரும். ஓகே. நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்களேன். நம்ம ஆடியன்ஸ்க்காக ஒரு 2 ஏஞ்சல் நம்பர் நோட் மட்டும் சொல்லுங்கள். அவங்க கிடைச்சா அவங்க சேர்த்து வைப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் ஒரு 2 நோட்டு மட்டும் நமக்காக. இந்த எண்டு இல்லைனா இந்த ஸ்டார்டிங் இதெல்லாம் இந்த 2 நம்பர் இருக்கிற நோட் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. 888 888 888 இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப பெருக்கக்கூடிய சக்தி இருக்குது. ஸோ அந்த 888 இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா விடாதீங்க, எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அபரிதமான செல்வம், அபரிதமான மணி உங்களுக்கு வந்து வரப்போகுது, வருது அப்படிங்கிறத அர்த்தம். நீங்கள் அடிக்கடி அந்த 888 பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அபரிதமான செல்வம் உங்களை தேடி வருதுன்றது அர்த்தம். அதே மாதிரி பணமும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பெரிய பணமாக வந்து சேரும் 888. இன்னொன்று மேம், 888 சொல்லியிருக்கீங்க. இன்னொன்று 2 ஏஞ்சல் நம்பர் ஆடியன்ஸ்க்காக. உல்ஃப் மேஜிக்னு ஒன்று இருக்குது. உல்ஃப் மேஜிக் 664-777. ஓகே. 2 நம்பர் சொல்லிட்டேன். ஸோ அந்த 664-777 வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் சேர்த்து வைங்க. உங்களுக்கு பணப்பழக்கம் வேணுங்கிற அளவுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நமக்கு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக நான் வந்துட்டு 2 நம்பர் கேட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கொடுங்க நீங்கள். ஓகே. ஏன்னா அவங்கவுங்க வீட்டில் நிறைய செல்வம் வந்து சேரும் அப்படிங்கிறது அனுபவித்த உண்மை. நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் நமக்காக ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி, வணக்கம்.